சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த கேக் எடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து நாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதை திறந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேக் இருக்குல்ல, இந்த கேக்கை வந்து ஸ்மார்ட் பாருங்கள். இதை வந்து நம்ம கொஞ்சம் பிச்சு போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். அதே மாதிரி நான் ஒரு கேக் ஃபுல்லாக பிச்சு போட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து ரொம்பலாம் வராது, அது அப்படியே அமுங்கி தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி அழகாக எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறம் நாம் வந்து என்ன பண்ணணும்னா சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து லைட்டாக ஊற்றி விட்டுருவோம். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா லைட்டாக பூஸ்ட் எடுத்துருக்கோம். பூஸ்ட் எடுத்து தூவி விட்டுருக்கோம். போட்டுமா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா டைரி மில்க் நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், டைரி மில்க் கட் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கணும். ஒரு பீஸ் எடுத்து ஒரு வச்சிடலாம். பீஸ் யார் போடுறதும் தெரியல. போட்டு வந்து போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு ஒரு கேக் எடுத்துக்கோம். ஒரு கேக்கை அந்த மாதிரி பிடிச்சி போட்டுக்கணும். பாருங்கள், அடுக்கி விட்டுக்கணும். விட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும்னா சூப்பராக வரும் இந்த கேக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி சுகர் சிரப் கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஊற்றி விட்டுக்கலாம். கேமராமேன் கொஞ்சம் கிட்ட காங்க. அதே மாதிரி பூஸ்ட், நம்மளோட பூஸ்ட் போட்டு இப்போ அதே மாதிரி கொள்ளணும். கிட்டத்தட்ட நான் 2 வாங்கியிருக்கேன். வாங்கிப்பாது அதுதான் போட்டுருக்கேன். ஒரு லேயராக அங்கங்கே நம்ம இது போட்டுக்கலாம். போட்டு திருப்பி போட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக கொஞ்சோண்டு கேக் போட்டு திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 3 லேயர் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுதான் லாஸ்ட் லேயர். லாஸ்ட் லேயர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக பூஸ்ட் போட்டுருக்கோம். பூஸ்ட் போட்டோம். அப்படியே நம்ம ஸ்பூன் எடுத்து அலோவ் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் சுகர் சிரப் எடுத்து மேலோட்டு அப்படியே பண்ணிக்கலாம். வந்து அதுதான் நாம் இப்போ கொஞ்சோண்டு நம்மளோட கேக்கை திரும்பி அப்படியே தூவி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ரிசல்ட்டு பாருங்கள். என்ன காமிதா? ஹாய் கைஸ், இப்போ வந்து பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து 3 லேயர் வச்சு நம்ம பூஸ்ட் போட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.